ஜனாதிபதி அனுர அதிரடி உத்தரவு. நாடளாவிய ரீதியில் ஆயுதப்படைக்கு அழைப்பு. வவனியாவில் மரக்கடத்தலில் ஈடுபடும் போலீசார் பொதுமக்கள் முறைப்பாடு. யாழில் 3 மாத குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு. கோட்டபாய அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கம் பொய்யுரைக்கின்றது. யாழ் பிரபல ஆலயம் ஒன்றில் நபரின் மோசமான செயல். சமூக ஆர்வலர்கள் விசனம். இலங்கை வந்த பிரபல தென்னிந்திய நடிகை நளினி. யாழில் இருந்து சென்ற பேருந்தில் கலன்று ஓடிய முன்சில்லு. தவிர்க்கப்பட்ட பேரனட்டம். பாரிஸ் நோக்கி பயணித்த விமானத்திற்குள் உயிரிழந்த இலங்கை பெண். திருகோணமலை கடற்பரப்பில் தோன்றிய ஆளில்லா விமானம். விசாரணையில் விமானப்படை. நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதப்படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை ராணுவம், இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார். பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது பிரிவின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய நாட்டின் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் அது தொடர்பான உள்ளூர் நிலைகளிலும் பொது ஒழுங்கை பேணுவதற்கு ஆயுதப்படைகள் அழைக்கப்பட்டுள்ளன. வவனியா பூவரசன்குளம் போலீஸ் பிரிவில் உள்ள இரணை இலுப்பங்குளம் பகுதியில் உள்ள வன இலகா பகுதியில் கடந்த வாரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் தலைமையில் பெரிய அளவில் மரக்கடத்தல் இடம்பெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மக்கள் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஞாயிற்றுக்கிழமை வேலங்குளம், இரணை இலுப்பங்குளம், வன இலகா பகுதியில் பூவரசங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக வன இலகா பகுதியில் பாரிய மரங்கள் வெட்டப்பட்டு கடத்திச் செல்லப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் கடமைக்காகவும் பொறுப்பதிகாரியை காப்பாற்றுவதற்காகவும் சிலரை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்துள்ளனர். இம்மரக்கடத்தலின் பிரதான குற்றவாளியான பூவரசங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு எதிராக எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முறைப்பாடு குறித்து பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகத்திற்கு முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிறந்து 3 மாதங்களே நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்று நேற்று யாழ்ப்பாணத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. பெண்ணாளை தெல்லிப்பளை பகுதியைச் சேர்ந்த பங்கஜன் ஸ்ரீநிதிகன் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த குழந்தைக்கு கடந்த 24ஆம் திகதி காய்ச்சல், இருமல், சளி ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதற்கு சிகிச்சை வழங்குவதாக பெற்றோர் குழந்தையை தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் குழந்தைக்கு சுவாச பிரச்சினை ஏற்பட்ட வேளை மேலதிக சிகிச்சைக்காக குழந்தை நேற்று யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்ட நிலையில் இருதய செயலிழப்பு காரணமாக குழந்தை உயிரிழந்துள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கத்தை விடவும் இந்த அரசாங்கம் பொய்யுரைப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜட்டினுவர அமைப்பாளர் மகேஷ் சேனநாயக்க தெரிவித்துள்ளார். நேர்மையான கௌரவமானவர்கள் நாடாளுமன்றத்தில் அங்கம் வைக்க வேண்டும் என மக்கள் கருதினார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். கலாநிதி பட்டம் பெற்றவர்கள், பேராசிரியர்கள் நாடாளுமன்றில் அங்கம் வைக்க வேண்டும் என மக்கள் கோரவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். நல்ல ஒழுக்கமான செயற்திறன் மிக்கவர்களை நாடாளுமன்றம் அனுப்ப வேண்டும் என மக்கள் கருதினார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுடன் படித்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நிரூபணம் செய்ய முயற்சித்தது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் அவ்வாறு படித்தவர்கள் என்று காண்பித்துக் கொண்டவர்கள் சிலருக்கு இன்று பட்டமில்லை என்பது தெரியவந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பொய்யுரைத்து நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என்பது மீண்டும் மீண்டும் நாட்டில் நிரூபணமாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கூட இவ்வளவு பொய்களை கூறவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோட்டபாயவிற்கு பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்ய முடியாத காரணத்தினால் நாடு வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கமும் மக்களின் நம்பிக்கையை சீர்குலைத்துள்ளதாக மகேஷ் சேனநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள பிரபல முருகன் ஆலயம் ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தவரை
ஈவிரக்கமின்றி நபரொருவர் தாக்கும் காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் கொக்குவேல் பகுதியில் அமைந்துள்ள பிரபல முருகன் கோவிலில் இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. ஆலய கட்டிட வேலையில் ஈடுபட்டிருந்த மேசன் ஒருவர் மீதே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் அந்த தொழிலாளி மீது மண்வெட்டியால் தாக்குதல் நடாத்திய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள நிலையில் பலரும் விசனங்களை வெளியிட்டுள்ளனர். அதேவேளை குறித்த தொழிலாளி தாக்கப்படுவதை அங்குள்ளவர்கள் வேடிக்கை பார்த்து காணொளி எடுத்துக் கொண்டிருந்தார்களே தவிர யாரும் தாக்குதலை தடுத்து நிறுத்தவில்லை என்பது வேதனைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. பிரபல தென்னிந்திய நடிகையான நளினி இலங்கை வந்துள்ளார். இவர் ஸ்ரீலங்கன் விமான சேவையூடாக இலங்கை வந்துள்ளார். இதன்போது நடிகை நளினி ஸ்ரீலங்கன் விமான சேவையின் சேவையை வெகுவாக பாராட்டியுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸின் ஒரு பக்கம் முன்சில்லு கலன்று ஓடியதால் விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டி நோக்கி இன்று காலை சென்ற பஸ்ஸில் யக்கச்சி ராணுவ முகாம் முன்பாக விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஈவோசா பஸ்ஸின் சாரதி பக்கச்சில்லின் அச்சு உடைந்து சில்லு தீப்பிடித்து சென்றதில் அருகில் பயணித்த வட்டா வாகனத்தின் மீது பஸ்ஸின் சில்லு மோத வட்டா சாரதி நிலை குலைந்து வட்டாவும் விபத்துக்குள்ளானது. இந்த நிலையில் ஈவோசா பஸ் சாரதியின் சாமர்த்தியத்தால் பஸ் குடை சாயாமல் நிறுத்தப்பட்டு சேதங்கள் தடுக்கப்பட்டுள்ளன. டோஹாவிலிருந்து பிரான்சின் பாரிஸ் நகர் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த விமானத்தில் திடீரென சுகவீனமடைந்த இலங்கை பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பிரான்சில் தங்கியிருந்த 81 வயதுடைய இலங்கை பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கட்டார் ஏர்வேஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தில் பயணித்த மேற்படி பெண்ணுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ஈராக்கில் உள்ள எர்பில் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. முன்னறிவிப்புகளின்படி மருத்துவ குழுக்களும் விமான நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எர்பிலில் உள்ள இலங்கை துணை தூதரகம் இது தொடர்பாக பிரான்ஸ் பிரஜையான அவரது மகனுக்கு தெரிவிக்க ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் உடலை பிரான்சுக்கு கொண்டு செல்ல தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கடற்பரப்பில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆளில்லா விமானம் தொடர்பில் இலங்கை விமானப்படை மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் இரந்த கிகனகே தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆளில்லா விமானத்தை திருகோணமலை கடற்பரப்பில் கடற்தொழிலாளர் ஒருவர் கண்டுபிடித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கரைக்கு கொண்டுவரப்பட்ட ஆளில்லா விமானம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து மேலதிக விசாரணைக்காக விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று கருத்து தெரிவித்துள்ள விமானப்படை ஊடக பேச்சாளர் இரந்த கிகனகே குறித்த ஆளில்லா விமானம் விமானப்படையின் பயிற்சி மற்றும் தாக்குதல் விமானங்களை இலக்காக கொண்ட விமானங்களின் பிரதியாக பயன்படுத்தப்படும் ஆளில்லா விமானம் என தெரிவித்துள்ளார். இதன்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஆளில்லா விமானம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சில ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோன்று ஆளில்லா விமானம் இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் இருந்து நாட்டிற்கு வந்ததாகவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.